எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஈவினிங் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கலான்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து குக்கரில் போட்டு வச்சுருந்தேன். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வாங்கிட்டு வந்தது. ஆல்ரெடி வந்து இருந்த சக்கரவள்ளி கிழங்குல பாதியை வந்து சப்பாத்திக்கு வந்து ஸ்டஃப் பண்ணி செஞ்சுட்டேன். மீதி இருந்ததை எனக்கு மட்டும் ஸ்நாக்ஸுக்கு வந்து வச்சுக்கிட்டேன். பையனுக்கு வந்து சைட்லேயே வந்து பாலையும் காய்ச்சிட்டேன். அவன் எந்திரிச்சா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டின்னருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தோசை ஊற்றிக்கலாம், வெங்காயம் கேரட்டெல்லாம் வணக்கி போட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவையும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பாத்திரம் வந்து விளக்காமல் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து பைப்பில் வந்து மதியம் தண்ணி சூடாக வர்றதுனால வந்து வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் வெதுன்னு வந்துச்சு. அதனால் வந்து கையோட கழுவி வச்சுட்டேன். சக்கரவள்ளி கிழங்கும் பார்த்திங்கன்னா விசில் வந்துச்சு. ஒரு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், ப்ரெஷர் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. காஃபி வந்து ஆல்ரெடி வச்சுட்டு தான் விலைக்கழுவுன காஃபி கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு. அதனால் வந்து டிவி பார்த்துட்டே வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். சக்கரவள்ளி கிழங்கு ப்ரெஷர் அடங்கு வந்து வெளியே எடுத்துச்சு. செம்ம சூடாக இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கீரையை வந்து கட் பண்ணி வச்சிடலாம், நாளைக்கு வந்து பொரியல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வெந்தயக்கீரை தான் வந்து பறித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கினது தான். சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இருந்தாலும் வந்து பாதி தான் சப்பாத்தி போட முடியும், மீதி வந்து பொரியல் பண்ணாலும் ஒரு ஆள் கூட பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணி வச்சேன். சக்கரவள்ளி கிழங்கும் ஆறிடுச்சு. அதனால் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருந்தேன். ஒரு 6 மணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமிக்கு வந்து தீபம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே 6:30 மணிக்கு மேலே பையன் எந்திரிச்சிருவான். அதனால் எந்திரிப்பான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை. நேரம் கழித்து பயம் வந்துருச்சு. ஏன்னா வந்து 2:30 மணிக்கு தூங்க வச்சது, இன்னும் 6:30 மணி ஆகி எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பாலை காய்ச்சிட்டு பாட்டிலில் ஊற்றிட்டு அவனை போய் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். பாலையும் வந்து பாட்டில் ஊற்றி போய் எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கலை, நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்குள்ளே வந்து டின்னருக்கு வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து தம்பி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன் அப்படின்னா, அவன் வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னா. அதனால் வந்து இன்றைக்கி வந்து தோசை மாவு வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். சரி இதுவும் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா பையனும் கரெக்டாக எந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து பால்லாம் கொடுத்துட்டு அவனையும் வந்து தொட்டிலேருந்து எடுத்துட்டேன். ஒரு 8 மணிக்கு தான் எந்திரிச்சான். கரெக்டாக வந்து எங்கள் வீட்டுக்காரரும் 8:30க்கு வந்துட்டார். நான் அதுக்குள்ளேயே வந்து வெஜ்ஜு குருமாவும் வச்சுட்டேன். ஏன்னா வந்து தக்காளி கொச்சி பண்ணுறதுக்கு வந்து தக்காளி விலை அதிகம். அதனால் வந்து வெஜ் குருமாவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து குக்கரில் வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து தோசை மாவுக்கு வந்து வெங்காயம் கேரட்டெல்லாம் வணக்கி வச்சுட்டேன். தோசை மாவு கூட கலந்து பணியாரம் மட்டும் சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பணியாரக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். லைட்டாக வந்து உப்பும் போட்டுட்டேன், ஏன்னா வந்து உப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி புளிச்ச மாவு கூட இந்த மாதிரி தாளித்து போட்டு தோசையோ பணியாரமோ சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடு வந்து சப்பாத்தி கல்லு வச்சுட்டேன். நம்ம வந்து சப்பாத்தி சுடுவேன், வீட்டுக்காரர் வந்து நான் பணியாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் வந்து பையனை அவர் வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து நான் வச்சுருந்தேன். இந்த மாதிரியே தான் வந்து மாற்றி மாற்றி வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு அடுப்புக்கிட்ட நின்று சமைக்கவே முடியல. காலையிலையும் சரி நைட்டும் சரி அப்படி தான் இருக்குது, வேர்த்தொழுகுது. அப்படியே வந்து லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து மணி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து ஆளுக்கு ஒரு பணியாரமாக சாப்பிட்டு சப்பாத்தி சுட்டுக்கிட்டே இருந்தோம். பையனுக்கு வந்து அப்படியே வந்து பணியாரமும் கொடுத்தோம். அவனும் வந்து கையில் வச்சு சாப்பிட்ருந்தான். தம்பி வந்து வர்றதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிரும். 10 மணிக்கு மேலே தான் வருவேன் அப்படின்னா. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
கடைசியாக எல்லாமே சுட்டு முடிச்சதும் நானும் வீட்டுக்காரரும் உட்காந்து சாப்பிட்டோம். தம்பி வந்து 10 மணி ஆகும் வர்றதுக்கு, அப்படிங்கிறனால முதல் ஆளாக நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். கூடவே வந்து ஆம்லேட்டும் பண்ணியிருந்தேன். இந்த குழம்பு ஊற்றி ஆம்லேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட்டு கூடவே ஒன்று போட்டிருந்தேன். நாங்கள் சாப்பிட்டு பையனுக்கு வந்து ஊட்டி விட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வந்தான். அவனும் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தான். அவன் பேக்கில் வந்து என் பையன் விளையாண்டுருந்தான். தூங்குறதுக்கே மனசில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அவனும் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். சரி இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாயை போட்டு தூங்குறதுக்கு பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்து போட்டாச்சு. பையன் வந்து உட்காந்து விளையாண்டுருந்தான். அவன் நல்லா தூங்கி இருந்துச்சுனால அவனுக்கு வந்து தூக்கம் வரல. அதனால் வந்து உட்காந்து விளையாண்டுருந்தான் பாய் மேலே உட்காந்து. ஒரு மணிக்கு மேலே தான் அவன் தூங்கினான். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தூங்கினேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.